ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான பாதி ராத்திரி அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் இப்போதைக்கு மலையாளத்துல மட்டும் தான் கைஸ் அவைலபிளா இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. ஹீரோவும் சப் இன்ஸ்பெக்டரும் வழக்கமான ரோந்து பணியில ஈடுபடுறாங்க. ஒரு காட்டு பகுதிக்கு பக்கத்துல சந்தேகத்துக்கிடமா ஒரு கார் நிக்கிறத போலீஸ்காரங்க கவனிக்கிறாங்க. விசாரிக்கிறதுக்காக கிட்ட போகும்போது அந்த கார் கிட்ட இருந்து ஒரு நபர் பயந்து அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த நபரை நம்ம ஹீரோ துரத்த ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி துரத்திட்டு போகும்போது அந்த நபர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு பள்ளத்துல விழுந்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கம்ப்ளைண்ட் வந்ததுனால அதை பத்தி விசாரணை பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நேற்று ராத்திரி அந்த பள்ளத்துல விழுந்தவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய சாவுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்ட்டு இந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. டிஒஎஸ்பி தலைமையில இந்த வழக்கு விசாரணைக்கு வருதுங்க. இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா நம்ம உண்மையை சொல்லி சரண்டர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவசரப்படாதீங்க மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை இவங்களே இன்வெஸ்டிகேஷனும் பண்றாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இது ஒரு தரமான கிரைம் த்ரில்லருங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 4 பசங்களை காட்டுறாங்க. இந்த 4 பசங்களும் ஒரு அபடனான இடத்துக்கு போயிட்டு போதை பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ரூபி அப்படின்ற ஒரு பையன் மட்டும் தனியா எழுந்திருச்சு எங்கேயோ போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது ரூபியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே சொன்னேன் அவனுக்கு அதிகமா கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. இப்ப எல்லாத்தையும் அடிச்சுட்டு பிளிப் ஆயிருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி காட்டுக்குள்ள போகும்போது தான் தெரிய வருது இந்த ரூபி எதையோ ஒன்று பார்த்துட்டு உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மரத்துக்கிட்ட என்னவோ ஒன்று நிக்குது, என் கண்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றான். ரூபியை கூப்பிட வந்த அந்த பையனுக்கு எதுவுமே தெரியலங்க. அப்பதான் விஷயம் தெரிய வருது, ரூபி அளவுக்கு அதிகமான போதைப் பொருளை எடுத்ததுனால அவனுக்கு ஹாலிசினேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அங்க கட் பண்ண இந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வழக்க போல செயல்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க. பலதரப்பட்ட வழக்குகள்லாம் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒரு வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பத்தின அப்டேட்ஸ், அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது, பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான பல விஷயங்கள் ஸ்டேஷன்ல வழக்க போல நடந்துகிட்டு இருக்குதுங்க. அங்க கட் பண்ணா இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வீட்ல இருந்து வேலைக்கு கிளம்புறா போல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பஸ்ஸும் வரல. சரி இந்த வழியா வர ஜீப்ல ஏறி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஜீப்பும் நிக்கவே இல்லைங்க. இப்ப என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஸ்கூட்டில ஒரு நபர் வராரு. அந்த நபர் கிட்ட லிஃப்ட் கேட்கும்போது அந்த நபர் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு உரிமையாவே பாத்தீங்கன்னா அண்ணா கொண்டே இறக்கி விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருக்கிற ஜாதிக்காய ஃப்ரண்ட்ல வச்சுட்டு ஸ்கூட்டில ஏறி உட்காந்துப்பா. சரி இந்த பொண்ணு ஏறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காருங்க. இந்த பொண்ணு ஃப்ரண்ட்ல வச்சிருக்கா இல்லையா அந்த ஜாதிக்காயை பார்த்துட்டு, இப்ப இந்த ஜாதிக்காய் என்ன விலைக்கு போகுது அப்படின்னு கேட்க, இதோட டிமாண்ட் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறதுனால நல்ல விலைக்கு போகுது அப்படின்னு சொல்றா. என்ன கிலோ இருக்கும் அப்படின்னு கேட்க 3 கிலோ இருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. சரின்னு பஸ் ஸ்டாப் கிட்ட போகும்போதே போது என்ன இங்கே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா அந்த பொண்ணு இறங்கி போயிடுறா. போன வேகத்துல அந்த ஜாதிக்காயை மறந்துட்டே போயிடுறா. அந்த பொண்ணு அந்த ஜாதிக்காயை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கலங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அங்க கட் பண்ணா ஃபெலிக்ஸ் அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் சர்ச்சில் இருக்கக்கூடிய சிஸ்டர் கிட்ட போயிட்டு அவரோட திருமண வாழ்க்கையில இருந்து வெளியில வரணும், எனக்கு இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. சிஸ்டர் சொல்றாங்க, என்னாச்சு நீங்க 2 பேரும் நல்லா தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, பொருட்களுக்கெல்லாம் எப்படி எக்ஸ்பிரி டேட் இருக்குதோ அதே மாதிரி காதலுக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கு, என்னுடைய காதல் எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கு சிஸ்டர் சொல்றாங்க, ஏங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் எக்ஸ்பிரி கிடையாது, லைஃப் லாங் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லங்க நான் என்னோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியை தேடி போறேன், கொஞ்சம் டீப்பா தேடி போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபெலிக்ஸ் அப்படின்ற நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணக்கூடிய ஜான்சி அப்படின்றவங்களுடைய கணவருங்க. ஜான்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிய வருது அப்படின்னா, அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பயந்து ஓடுறாரு. கேட்டா நான் அமைதியை தேடி போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிஸ்டர் சொல்றாங்க, உன்னோட சூழ்நிலை என்ன அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, யாருக்கிட்ட எங்க பிரச்சனையை சொன்னாலும் இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சரியாயிரும் அப்படின்ட்டு. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு ஃபேமிலி பிரச்சனை, நினைச்சோம்னா இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா ஓப்பனா சொல்லணும்னா அவர் என்ன அன்பா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படின்ட்டு. மனைவி கிட்ட எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டாத ஒரு நபர் கிட்ட இருந்து குழந்தை பெத்துக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயமும் கிடையாது, அதே சமயம் கஷ்டமாவும் இருக்கு அப்படின்னு ஜான்சி மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டு வந்தா இல்லையா, அந்த பொண்ணை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேரு ஷைனிங்க. ஷைனி உயரதிகாரி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி காலையில வரும்போது என்னோட ஜாதிக்காயை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் ஹெல்மெட் போட்டிருந்தா எனக்கு டீடைலா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் அவரு லோக்கல் ஆள் தான் அப்படின்றது தெரிய வருது. சோ ஏரியால சின்ன சின்ன திருட்டு வேலைகளையும் பண்ணுவார்
பண்ணுவாரு அப்படின்றதும் தெரிய வருதுங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்றதுக்காக நம்ம ஜான்சி மேடம் வராங்க. இந்த ஜான்சி மேடத்துக்கிட்ட ஷைனியோட வழக்க ஒப்படைக்கிறாங்க. ஆக்சுவலா நிறைய திருட்டு வழக்குல அவனோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால சீரியஸாவே அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜான்சி அனுப்பி வச்சிருக்காரு உயரதிகாரி. அங்க கட் பண்ண இந்த திருட்டு பையில நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ஜாதிக்காயை எடை போட்டு பார்க்கும்போது நம்ம ஷைனி சொன்ன அளவுக்கெல்லாம் இல்லைங்க, ரொம்பவே கம்மியா தான் இருந்திருக்கு. நம்ம கிட்டயே பொய்ய சொல்லி இருக்கிறா பாரு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே சரக்க போட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்ட சவுண்ட் கேக்குது. யாருன்னு டோர் ஓபன் பண்ணா நம்ம ஜான்சி மேடம் ஷைனியை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்திருந்திருப்பாங்க. போலீஸை பார்த்ததும் இவன் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிவேகமா ஓடி வந்து இந்த நபரை பிடிச்சிடுறாங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி சில பல வழக்குகள் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க. பட் அதையும் மிஸ் பண்ணாம ப்ராப்பரா சால்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோட பேரு ஹரிஸ். இவர் பாத்தீங்கன்னா நம்ம ஜான்சி மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதே ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்றவருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட பர்சனல் வழக்குக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்காருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோக்கும் ஹீரோவுடைய மனைவிக்கும் டிவோர்ஸ் ஆயிருச்சு. அது சம்பந்தமா வழக்கு நடந்துட்டு இருக்குது. அதே சமயம் இவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற ஆசை இவருக்கு நிறையவே இருக்குது. ஸோ இவருக்காக வாதாடக்கூடிய லாயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பெர்மிஷன் வாங்கி கோர்ட் மூலமா பார்க்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஹியரிங்க்கு ப்ராப்பரா ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றாருங்க. அதே சமயம் ஜான்சி மேடம் வந்து அந்த திருட்டு பையில புடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, உயர் அதிகாரி கிட்ட போயிட்டு அவன் என்னென்னலாம் திருடிட்டு வந்திருக்கான் அப்படின்ற டீடைலா ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்க. இவன் விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாய நிலங்கள்ல போயிட்டு நிறைய பொருட்களை திருடிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. மூட்டை மூட்டையா தானியங்களை திருடி இவன் வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவனை கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல ஜான்சி அந்த வேலையை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்பவே உயர் அதிகாரி கூப்பிட்டு ஆக்சுவலா நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு 2 நாள் லீவ் எடுத்திருக்காங்க. அதனால இன்னைக்கு நைட் டியூட்டிக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ல ஜான்சியும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அவர் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அந்த பீட்டர் அப்படின்ற திருட்டு பையில வந்துட்டு ஜான்சி மேடம் தான் சேஸ் பண்ணி பிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. சார் அதை விட கோர்ட்டுக்கு போனீங்க, விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கும் ஹீரோட மனைவிக்கும் ஒத்து போறது இல்லைங்க. அதே சமயம் குழந்தைய பாக்குறதுக்காக அவகிட்ட கெஞ்சற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வருது, முதல்ல அதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப ஜான்சி மேடம் நைட் டியூட்டி பார்க்க போறாங்க இல்லையா, அதனால தன்னோட கணவருக்கு ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறதா வந்து கணவருக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. அந்த மெசேஜுக்கு கணவர் ஏதாவது ரிப்ளை பண்ணுவாரு, அன்பா பேசுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் வெறும் தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் போட்டு விடுறாருங்க. பழைய மெசேஜ்லயும் இந்த மாதிரி தம்ஸ் அப் மட்டும் தான் போட்டிருக்காரு தவிர எந்த மெசேஜுமே தன்னோட மனைவிக்கு அவர் அனுப்புனதே கிடையாது. என்னடா அது நம்ம கணவர் நம்ம மேல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி மேடத்துக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ராத்திரி ரோந்து பணிக்காக ஜான்சி மேடம் கிளம்புறாங்க. அப்போ அசிஸ்டண்டா பாத்தீங்கன்னா ஹீரோ தான் கூட போறாரு. என்ன வெறுங்க வீசிட்டு வந்துட்டு இருக்கீங்க, டார்ச் எல்லாம் தேவையில்லையா, எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஊருக்குள்ள ரோந்து பணியில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில பிரச்சனை பண்றவங்களை எல்லாம் சந்திக்கிறாங்க, அவங்களை எல்லாம் சால்வ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோ ராத்திரி டைம்ல அன்வான்டா யாரும் ரோட்ல சுத்தக்கூடாது அப்படின்னு அறிவுரை எல்லாம் சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ டீ குடிக்கிறதுக்காக வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டுறாருங்க. அப்போ நம்ம ஜான்சி மேடம் இருக்காங்க இல்லையா, போன்ல கணவருக்கு அனுப்பின மெசேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தம்ஸ் அப் மட்டும் தாங்க ரிப்ளைவா கொடுத்திருந்திருப்பாரு. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ டீயை குடிச்சிட்டு வந்து வண்டி எடுக்கிறாருங்க. அப்படியே ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கிட்ட வராங்க. பார்த்தா ஆளுங்கெல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பட்டனே ஹீரோ வண்டியை நிப்பாட்டிட்டு யார் நீங்கெல்லாம் இந்நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வண்டியை விட்டு இறங்க வராரு. அப்ப ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க இல்ல சார் இங்க புலி நடமாட்டத்தை பார்த்தோம், அதை விரட்டுறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு டோர் லாக் பண்ணிட்டு ஹீரோ உள்ளே உட்காந்துறாருங்க. உடனே நம்ம ஜான்சி மேடம் சொல்றாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படின்ட்டு. பண்ணியாச்சு அப்படின்னு அந்த ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக வெளியில சுத்திட்டு இருக்கீங்க, சீக்கிரமா வீடு போய் சேருங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன ஏதுன்னு பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்படி போயிட்டே இருந்த நம்ம ஹீரோ பட்டுன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு ரிவர்ஸ்ல வராரு. என்னாச்சுன்னு ஜான்சி மேடம் கேட்க இல்ல மேடம் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நான் எதையோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டினா ஒரு கார் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்குதுங்க. ஹீரோ என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக இறங்கி அந்த கார் கிட்ட போறாருங்க. பட்டுன்னு அந்த காருக்குள்ள இருந்து ஒருத்தன் இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். உடனே ஜான்சி மேடம் பாத்தீங்கன்னா அந்த நபரை துரத்த ஆரம்பிக்க பட்டுன்னு இந்த கார் ஸ்டார்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதுங்க. அப்ப ஆக மொத்தம் இந்த இடத்துல 2 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தன் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டான், இன்னொருத்தன் கார் எடுத்துட்டு போயிட்டான். சரி மேடம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மேடத்தை காணுங்க. என்னடான்னு பார்த்தா தப்பிச்சு ஓடினான் இல்லையா காட்டுக்குள்ள, அவனை பிடிக்கிறதுக்காக ஜான்சி மேடம் துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருப்பாரு. கரெக்டா ஒரு பள்ளங்க, அந்த பள்ளத்துக்குள்ள அவன் போன உடனே எங்க போனானே தெரியல. ஜான்சி மேடமும் அந்த பள்ளத்துக்குள்ள விழ மாதிரி போயிருவாங்க. பட்டுன்னு ஹீரோ வந்து காப்பாத்திடுவாரு. இதுக்கு மேல போக வேணாம் மேடம், ஃபுல்லா புதருங்களா இருந்துட்டு இருக்குது, குளியும் கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான் மேடம் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டென்ட் பண்றாரு. எத்தனை வாட்டி உங்களுக்கு வாக்கி டாக்கில கம்யூனிகேட் பண்றது, ஏன் அட்டென்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இங்க நடந்த விஷயத்த சொல்லாம வண்டி செக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல உடனடியாக எஸ்ஐ எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல ஒருத்தங்க தீ குளிச்சிருக்காங்க, அது என்ன ஏதுன்னு உடனடியா போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணிட்டு ஜான்சி மேடத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அப்ப இவன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க அவன் எங்காவது பள்ளத்துல விழுந்து எழுந்திரிச்சு ஓடி இருப்பான் மேடம், நம்ம போய் இந்த கேஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஜான்சி மேடத்துக்கு இப்படியே விட்டுட்டு வரதுல உடன்பாடு இல்லைங்க. விழுந்தவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க தானே. ஆனாலும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம போலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோவும்
ஜான்சி மேடமும் கிளம்பிடுறாங்க. ஜான்சி மேடத்துக்கு இப்படியே விட்டுட்டு போறது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கெல்லாம் ரேரா தான் ஆளுங்க வருவாங்க, அதனால இதை போய் பெருசா ரிப்போர்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் மேடம், வேணா காலையில வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல ஒருத்தங்க தீ குளிச்சுட்டு தான் சொன்னாங்க இல்லையா, சோ அந்த இன்சிடென்ட் பாக்குறதுக்காக போறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு 18 வயசு பொண்ணு தான் தீ குளிச்சு இறந்து போயிருக்கா அப்படின்ட்டு. என்ன காரணத்துக்காக இதை பண்ணிருப்பா அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னால தான் இதை பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குதுங்க. 80ல இருந்து 90% வந்து அந்த பாடி முழுவதுமா எரிஞ்சிருக்குது. அந்த பொண்ணு இறந்தும் போயிட்டா. பாடி உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஜான்சி மேடம் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நம்ம வண்டியில எடுத்துட்டு போக முடியாது மேடம், பாடி சதேகத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால ஆம்புலன்ஸ் வழியா தான் கூட்டு போக முடியும், ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்க ஓ போலீஸ்காரங்க அவங்க வண்டியில எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக போலீஸ்காரங்க அந்த பாடியை வண்டியில ஏத்த மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிறாங்க. இப்ப பாடியா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. ராத்திரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம ஜான்சி மேடமும் ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. பகலாகுதுங்க, இவங்க டியூட்டி முடிஞ்சு கிளம்பணும். ஆனா ஜான்சி மேடம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஜான்சி மேடத்துக்கு ரொம்பவே உறுத்திக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, நேத்து ராத்திரி தப்பிச்சு ஓடினவன் அந்த குழியில விழுந்தான், அங்கிருந்து போயிட்டானா இல்ல அதுக்குள்ளேயே ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம் இருந்துட்டு இருக்குதுங்க. அதனால உடனடியா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த லேண்ட் ஓனர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல புதக்குழி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு ஒரு ஜேசிபி வச்சு அங்க இருக்கிற குழியை மூடிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஜான்சி மேடம் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹீரோவை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க, உன்னாலதான் பெரிய பிரச்சனை, நேத்து ஒழுங்கா செக் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம், இப்ப பாரு அந்த லேண்ட் ஓனர் மண்ணு போட்டு மூடி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன மேடம் பண்றது, அந்த லேண்ட் ஓனர் கிட்ட பேசி அந்த மண்ணெல்லாம் எடுத்து செக் பண்ணலான்றீங்களா, இங்க பாருங்க மேடம், உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, அதனால இதை பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஜான்சி மேடம் சொல்றாங்க, அந்த நபர் கூட ஒரு ஆள் கார்ல இருந்திருக்காங்க, கார்ல இருந்த நபருக்கு நம்ம துரத்திட்டு போன விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, கார்ல இருந்தது ஒரு பெண் மேடம், இந்த இடத்துக்குலாம் அந்த ராத்திரி வந்ததே தப்பு, சோ அதனால அந்த பொண்ணு துணிஞ்செல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காது, நீங்க இதை பத்தி எல்லாம் ஓவர் திங்க் பண்ணாதீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஜான்சி மேடமும் ஸ்டேஷனுக்கு போவாங்க. பார்த்தா காலங்காத்தால ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கும் ஜான்சி மேடத்துக்கும் அப்படியே கதி கலங்குதுங்க. அப்படியே சைலண்டா ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஆபீசரை கூப்பிட்டு அந்த லேடி என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆளக்கானன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த லேடி காலங்காத்தால வந்து நாயக்கானன் கம்ப்ளைண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்ல, அப்பதான் இவங்க ரிலாக்ஸ்டே ஆகுறாங்க. அதுக்கப்புறம் டியூட்டியை முடிச்சுட்டு ஜான்சி மேடம் வீட்டுக்கு போறாங்க. தன்னோட கணவர் வீட்டில் இருப்பாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கணவர் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாருங்க. எங்க கிளம்பிட்ட ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கேயாவது போறேன் அப்படின்றாரு. என்ன சொல்ற, எங்க போற, எப்ப வருவ அப்படின்னு கேட்கும்போது, கூடி சீக்கிரம் வருவேன் அப்படின்னு எந்த இன்ஃபர்மேஷனுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு ஜீப் எடுத்துட்டு கிளம்பிடுறாருங்க. நம்ம ஜான்சி மேடத்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு ஆள் கூட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். பேரலா நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுல அவரை தவிர வேற யாருமே கிடையாதுங்க. அவரு தன்னுடைய மனைவி மற்றும் மகளை ரொம்பவே மிஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஜான்சி மேடத்தோடைய வாழ்க்கையும் நம்ம ஹீரோடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே லோன்லினஸ் அப்படின்ற விஷயத்தை உணர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான்சி மேடம் ஒரு மாதிரி யோசனையிலேயே இருந்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கார் பத்தின டீட்டெயில் எடுக்கணுமே அப்படிங்கும்போது, மேம் அந்த ஏரியாக்கெல்லாம் கார் வரதே ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்ல, சிசிடிவி கேமரால கேப்சர் ஆயிருக்குமே அப்படிங்கும்போது, அந்த ஏரியாலலாம் சிசிடிவி கேமராவே இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி, ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா, அதுல நம்ம ஃபுட்டேஜ் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த அம்மா வேற தேவையில்லாம நம்மளை இதுல இழுத்துடுறாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்புறாரு. மேடம் எதுக்கு நம்ம தேவையில்லாம இது பின்னாடி சுத்தணும், ஃப்ரீயா விடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஜான்சி மேடம் சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல, நீங்க தான் தேவையில்லாம இதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இதை நினைச்சு டென்ஷன் ஆகாம இருந்தாலே போதும் மேடம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அங்க கட் பண்ணா உயரதிகாரியை மீட் பண்றதுக்காக யாஸ்மின் அப்படின்ற ஒரு லேடியும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. யாஸ்மின் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்சார் அலி அப்படின்ற ஒரு நபருடைய மனைவி. அன்சார் அலி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டருங்க. ரீசெண்ட் டேஸ்ல ஒரு மர்மமான முறையில் காணாம போயிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அவர் வீடு திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை கண்டுபிடிச்சு தரதுக்காக இந்த உயரதிகாரி கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க. ரீசெண்ட் டேஸ்ல ஏதாவது அவரோட நடவடிக்கைகள்லாம் மாற்றம் தெரிஞ்சதா, உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு யாஸ்மின் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த சர்க்கிள் எல்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி இருந்திருக்காங்க. யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. அதுக்கப்புறம் இவர் ரெகுலரா விசிட் பண்ணக்கூடிய பிளேசஸ்க்கும் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கேயும் அன்சார் அலி இல்ல. ஃபைனலா தான் இவர் மர்மமான முறையில் காணாம போயிருக்கிறாரு அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஆஃபீஸர் கிட்ட வந்து சொல்றதா சொல்றாங்க. இந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, யாஸ்மினோட அப்பா சொல்றாரு, அன்சார் அலி பாத்தீங்கன்னா ஜேர்னலிசம் ஃபீல்டில் இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் எதிரிங்க ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாருங்க. இப்போ ஜான்சி மேடமும் நம்ம ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வெளியில நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய வாக்கி டாக்கில கம்யூனிகேஷன் வர ஆரம்பிக்குங்க. அன்சார் அலி அப்படின்ற நபர் மர்மமான முறையில் காணாம போயிருக்காரு. அவர் காணாம போறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தாரு, அவர் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே அனுப்பி
வச்சு உடனடியா அவரை கண்டுபிடிங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கம்யூனிகேஷன் வருதுங்க. அந்த கம்யூனிகேஷனை கேட்டதும் நம்ம ஜான்சி மேடத்துக்கும் நம்ம ஹீரோக்கும் தூக்கி வாரி போட்டுது. இப்போ ஜான்சி மேடத்துடைய கணவர் இருக்கிறார் இல்லையா ஃபெலிக்ஸ், அவரு வெளியூருக்கு போறதா சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாரு. அவர் ரிட்டர்ன் வீட்டுக்கு வராருங்க. ஜான்சி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரேக்கா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து நார்மலா இல்ல, நான் நார்மலா மாறதுக்கு எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஃபெலிக்ஸ் வந்துட்டு வேலையை விட்டுறேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த வேலையை ஃபெலிக்ஸ் விட்டுறதுல நம்ம ஜான்சி மேடத்துக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா அந்த வேலை கிடைக்கல அப்படின்னு வெளியில நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா ஃபெலிக்ஸ் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு எனக்கு வேலை வேண்டாம் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப எல்லாமே நீ முடிவு எடுத்துட்டு தான் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி கோச்சிட்டு போயிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி ரெக்கார்டான ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த வழியா ஒரு ஸ்கூல் பஸ் ஒன்று கிராஸ் ஆகுங்க. அதை பார்த்ததும் இவர் பென்ட்ரைவை கொடுத்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் காப்பி பண்ணி வைங்க அப்படின்ட்டு அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அந்த பஸ்ஸை வழிமறிச்சு அந்த பஸ்க்குள்ள போய் தன்னோட பொண்ணை தேடுறாருங்க. இப்படியாவது தன்னோட பொண்ணை பார்க்கலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா அதுல அந்த பொண்ணு இருக்க மாட்டா. வழிமறிச்சதுக்கு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த பாதையில அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்றத செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பல இடங்கள்ல போய் ஃபுட்டேஜஸையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஏரியால ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற சிசிடிவி கேமராஸ்ல பல பிரச்சனைகள் இருக்குதுங்க. ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கும் ஆனா ஃபுட்டேஜ் இருக்காது. ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கும் ஆனா அது சிசிடிவி கேமராவே இல்ல, வெறும் டம்மி. ஆளுங்க பயப்படணும் அப்படின்றதுக்காக சும்மா போட்டு வச்சிருப்பாங்க. ஏதாவது 1-2 இடத்துல ரேரா சிசிடிவி கேமரா ப்ராப்பரா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்க. இப்போ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கேமராஸ் இருக்குங்க. ஸோ அதில் போய் பார்த்தோம்னா ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அதிகாரியை மீட் பண்ணுறதுக்காக போனால் அவங்க வந்து மேல் இடத்துலேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் ஹீரோ ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அதுவும் குறிப்பாக திருட்டு வழக்கு பற்றி தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்காக தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. சரி, மினிமலான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோ வெளியில் வந்து ஜான்சி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. இது எல்லாத்தையுமே உள்ள உட்காந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜான்சி மேடம் நேரா அன்சர் அலியோட மனைவியை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கே வந்திருப்பாங்க. பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் காணாம போறதுக்கு முன்னாடி அவரோட நடவடிக்கைகள்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு மாற்றமா தோணுது என்னன்னா, அன்சர் பாத்தீங்கன்னா காணாம போறதுக்கு முன்னாடி வெளியில உட்காந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாருன்ட்டு. சரி, இவரை மீட் பண்றதுக்காக யாராவது வந்திருக்காங்களா, இவர் யாராவது மீட் பண்றதுக்காக போறதா சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் எதுவும் சொன்னதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல அந்த காரோடைய வீடியோ இருக்குதுங்க. ஸோ அந்த காரோடைய நம்பர்ஸ் எல்லாம் ஹீரோ நோட் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை ஜான்சி மேடத்துக்கிட்ட சொல்லலாம்னு வரும்போது ஜான்சி மேடம் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறாங்க. என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்கும்போது, நான் அன்சாரோட வீட்டுக்கு போனேன், அவனுடைய மனைவியை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஏன் மேடம் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, அவன் சாவுக்கு நம்ம காரணமா இருந்திருக்கிறோம், அது மட்டும் இல்லாம அன்சாருக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் மேடம் அவன் செத்துட்டான்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஜான்சி மேடம் சொல்றாங்க, அன்சார் அலியோட மனைவி வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறாங்க, அன்சார் அலியோட ரெவன்யூ வச்சுதான் அந்த ஃபேமிலியே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேச ஹீரோ திட்டுறாரு. மேடம் தயவு செஞ்சு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி யோசிங்க, சாதாரண ஆள் மாதிரி யோசிக்காதீங்க. சப்போஸ் அவன் செத்து போயிருந்தா கூட அவன் ஓடி போனா குளிர விழுந்தா செத்தான், அவ்வளவுதான். இதுல உங்களுக்கோ எனக்கோ எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு நபருடைய பாடி கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்கன்னு பார்த்தா எந்த இடத்துல இந்த நபர் விழுந்தானோ அந்த இடத்துல தான் புதக்குழியா இருக்குதுன்னு சொல்லிட்டு லேண்ட் ஓனர் மண்ணை போட்டு மூடினார் இல்லையா, மறுபடியும் அந்த மண்ணை தோண்டி எடுத்திருக்கிறாரு போலங்க. உள்ள டெட் பாடி கிடைச்சிருக்குது. உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. அந்த டெட் பாடி அன்சார் அலியோடது தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. செத்தது ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸா கன்சிடர் பண்றாங்க. அந்த இடத்துக்கு நேரடியா டிஒஎஸ்பி வராருங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக. அங்க நின்னு கிரைம் சீனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜான்சி மேடத்துக்கு கதி கலங்குதுங்க. மேடம் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிரேவா நில்லுங்க, இல்லாட்டி சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜான்சி மேடமும் அப்படியே தைரியமா நிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. யாஸ்மினுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சு தன்னோட கணவர் இறந்துட்டாரு அப்படின்றத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவசர அவசரமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஜான்சி மேடம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு மேடம் 15 வாட்டி கால் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, யோ நம்மனால ஒருத்தன் செத்து போயிருக்கான், நீ என்னையா இவ்வளவு கேஷுவலா இருக்க அப்படின்னு ஜான்சி மேடம் கேட்க, மேடம் நீங்க ஏன் மேடம் இதை மண்டையில ஏத்திக்கிட்டு இருக்கீங்க, நம்ம போலீஸ்காரங்க மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு ஆள் வந்து செத்து போயிருக்கான், நம்ம துரத்திட்டு போனதுனால தான் அவன் குழிக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்கான், அந்த கில்ட் எனக்கு ரொம்ப நிறைய இருக்குது, அதனால நானே போய் எல்லா உண்மையும் சொல்லி சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு ஜான்சி மேடம் சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, நல்ல ஐடியா மேடம், நீங்க போய் சரண்டர் ஆகுங்க, என்ன இதுல இழுத்து விடாதீங்க, எனக்கு வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, இந்த மாதிரியான சமயங்கள்ல தான் என்னோட குழந்தைய என்னால பார்க்க முடியும், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வருதுங்க. உடனடியா என்கொயரிக்கு நம்ம ஹீரோவும் ஜான்சி மேடமும் ஆஜராகணும் அப்படின்ட்டு. இதை கேட்டு இவங்க 2 பேருக்கும் திக்குன்னு இருக்குது. இப்போ இந்த டிஒஎஸ்பி இருக்கிறார் இல்லையா, லேண்ட் ஓனரை பிடிச்சிட்டு உனக்கும் அந்த நபருக்கும் என்ன பிரச்சனை, எதனால அந்த நபரை கொலை பண்ண, எதனால உன்னோட லேண்ட்ல புதைச்ச, அதுக்கப்புறம் நீயே எடுத்த அப்படின்னு கேள்விகளை கேட்கிறாரு. இதை கேட்ட அந்த லேண்ட் ஓனருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது.
இருக்குது. இந்த லேண்ட் ஓனர் என்ன சொல்றாருன்னா, அவரோட லேண்ட்ல புதக்குழி இருந்ததாகவும் அதை சரி பண்றதுக்காக நான் ஒரு கான்ட்ராக்டை கொடுத்திருந்தேன். ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஆளுங்க அந்த இடத்துல வேலையெல்லாம் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம மண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் தோண்டி மறுபடியும் மண்ணை போட்டு மூட்டுறதன் மூலமா அந்த இடம் வந்து நிரந்தரமா ஃபிளாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பண்ணதாகவும், அப்படி 2வது முறை மண்ணை தோண்டும் போது தான் உள்ள ஒரு டெட் பாடி கிடைச்சது, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த லேண்ட் ஓனர் சொல்றாரு. ஸோ அவருக்கும் இந்த டெட் பாடிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்றத ஆணித்தனமா சொல்லிடுறாருங்க. டிஒஎஸ்பி எதற்காக நம்ம ஹீரோவையும் ஜான்சி மேடத்தையும் என்கொயரிக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, என்னைக்கு இவங்க ரோந்து பண்ணிக்கு போனாங்களோ அந்த ராத்திரியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. ஜிபிஎஸ் ட்ராக்கர்ல அவன் செத்து போன இடத்துக்கு பக்கத்துல தான் இவங்க வண்டி நின்றுட்டு இருந்ததாகவும் லொக்கேட் ஆயிருக்குது. ஸோ இவங்களுக்கு அந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு தான் டிஒஎஸ்பி இவங்க 2 பேர்த்த என்கொயரிக்கு வர சொல்லி இருந்திருக்காரு. உள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம ஜான்சி மேடம் பயங்கரமா பயப்படுறாங்க. ஆனா ஹீரோ தான், தயவு செஞ்சு நீங்க வாய் வச்சுட்டு சும்மா இருங்க மேடம், நமக்கும் அவன் சாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி என்னையும் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இவங்க 2 பேரும் என்கொயரிக்காக போய் உட்கார்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கொலை நடந்த டைம்ல இவங்களோட ஜீப் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருக்குது. அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்க அங்க இருந்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு தான் விசாரணை பண்றாருன்னு அதை பத்தி கேள்வி கேட்கும் போது எல்லா கேள்விகளுக்கும் நம்ம ஹீரோ தான் கைஸ் பதில் சொல்றாரு. ஜான்சி மேடம் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க பயத்தோட உச்சகட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா அவர் வந்த ஜீப் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சான், அடிக்கடி பிரேக் டவுன் ஆயிட்டு இருந்துச்சான், அதை சரி பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்களாம். ஸோ அந்த மாதிரி அவன் செத்து போன இடத்துல இந்த ஜீப் வந்து பிரேக் டவுன் ஆயிருந்திருக்கலாம், நாங்க அதை சரி பண்றதுக்கான வேலையில ஈடுபட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. எல்லா கேள்விகளுக்கும் கான்ஸ்டபிள் ரேங்க்ல இருக்கிறவரே பதில் சொல்றாரு. எஸ்ஐ ஆன ஜான்சி மேடம் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நீங்க கொஞ்சம் வெளியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்ன சார் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்த சேர்த்து வச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி காட்டுக்குள்ள மேடத்தை கூட்டிட்டு போயிட்டு நீங்க என்ன செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு இவர் கேள்வியை கேட்க, இதை கேட்டதும் ஹீரோக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிருதுங்க. இதே கேள்வியை உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க, அன்னைக்கு ராத்திரி காருக்குள்ள அன்சர் அலி கூட என்ன பண்ணிட்டு இருந்தானு அப்படின்னு சொன்ன உடனே இந்த டிஓஎஸ்பி நம்ம ஹீரோடைய சட்டையை பிடிச்சிடுறாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோ அந்த காரோடைய நம்பரை நோட் பண்ணார் இல்லையா, ட்ராக் பண்ணி பார்த்ததுல அது டிஓஎஸ்பி பொண்ணு யூஸ் பண்ணக்கூடிய காரு, அன்னைக்கு ராத்திரி அங்கிருந்து போனது டிஓஎஸ்பியோட பொண்ணு அப்படின்ற லெவலுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்கிறாரு. ஆனா அதை வெளியில சொல்ல கிடையாது. இப்ப கோவத்துல வாய் விட்டுட்டாரா, டிஒஎஸ்பி சும்மா இருப்பாரா, நம்ம ஹீரோவை பிடிச்சி அடைச்சு வைங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இவர் கோர்ட்டுக்கு போகணும், மக்களை பார்க்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இப்ப டிஒஎஸ்பி வீட்டுக்கு போய் அவரோட பொண்ணு கிட்ட அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு சொல்லு, ஆக்சுவலா அவன் செத்து போயிட்டான், அவன் செத்து போன இடத்துல உன்னோட கார் இருந்திருக்குது, இதுவே போதும், நீ தான் அந்த கொலையா பண்ண அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போடுறதுக்கு, அதனால என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு டிஒஎஸ்பி அவரோட பொண்ணு அஞ்சலியை மிரட்டுறாருங்க. ஆனா அஞ்சலி எதுவுமே சொல்லாம ரூமுக்கு போயிருவாங்க. இப்ப ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா டிஒஎஸ்பியோட கஸ்டடியில் இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட மொபைல்லாம் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணை போய் ஹாப்பியா பார்த்துட்டே வருவாருங்க. அப்படியே நம்ம ஜான்சி மேடத்தோட கதைக்கு வந்தோம்னா, ஜான்சி மேடமோட கணவர் வந்து சுத்தமா அன்பு காட்ட மாட்டேன்றாரு, பேச மாட்டேன்றாரு அப்படின்ற வலியும் வேதனையும் அவங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஜான்சி மேடத்தோட வீட்டில் ஒரு லெட்டர் இருக்குதுங்க. அது என்ன லெட்டர்னு எடுத்து பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. உடனடியாக இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக கால் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ போனை எடுக்கவே மாட்டாருங்க. உடனே கொற்ற மலையில நனைஞ்சிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த என்கொயரி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால ஜான்சி மேடம் ரொம்ப பயப்படுறாங்க போல அப்படின்னு பார்த்தா அவங்க லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை படிச்சு பார்த்தா நம்ம ஜான்சி மேடத்தோட கணவர் ஃபெலிக்ஸ் இருக்கிறார் இல்லையா, ஜான்சி மேடத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருங்க. நான் எங்கேயோ போறேன், என்னோட பாதையை நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டாருங்க. இதை நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க. ஹீரோடைய கதையில என்னடானா, ஹீரோ ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஹீரோடைய பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. குழந்தைய கூட பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பக்கம் ஜான்சி தன்னோட குடும்ப வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சா ஜான்சியோட கணவர் நான் வந்து அமைதியை தேடி போறேன்ட்டு எங்கேயோ கிளம்பிட்டாரு. ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜான்சி மேடம் நம்ம ஹீரோவை தேடி வந்திருக்காங்க. இவர் சமாதானப்படுத்த உடனே இவங்க பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோ இந்த வீடியோ பார்த்து வச்சிருந்தார் இல்லையா, இதை வந்து நம்ம ஜான்சி மேடத்துக்கிட்ட காட்டுறதுக்காக கூட்டிட்டு போவாருங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஃபுட்டேஜ் இருக்காது. அங்க இருக்கிற அதிகாரி பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட ஹெட் வருவாங்க, அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வருவாங்க. இந்த மாதிரி நேற்று வந்து நான் ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு போனேன் மேடம், அந்த ஃபுட்டேஜ் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, மேபி தவறுதலா டெலிட் ஆயிருக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க. அது எப்படி மேடம் தவறுதலா டெலிட் ஆகும் அப்படின்னு கேட்க, தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அவாய்ட் பண்ணி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து சம்திங் ராங் அப்படின்னு உங்களுக்கு தோணிருச்சு. ஹீரோ சொல்றாரு, நமக்கு விஷயம் தெளிவா புரியுது மேடம், ஏன்னா டிஒஎஸ்பியோட பொண்ணு அஞ்சலியோட இன்வால்மெண்ட் இதுல இருக்குது. ஸோ தான் பொண்ணோட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இன்வால்வ் ஆகி இந்த ஃபுட்டேஜை டெலிட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத சொல்றாருங்க. அவன் செத்து போனதுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் அது மட்டும் தான் மேடம், அதையும் இந்த ஆள் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு, மேபி நம்மள ஃப்ரேம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசனை பண்றாங்க. இப்போ வாக்கி டாக்கில கம்யூனிகேஷன் வருதுங்க. இவங்க வேலையை சரியா செய்யலானோ அன்னைக்கு ராத்திரி சம்பவம் நடந்த இடத்துல இருந்து இவங்களோட கேர்லெஸ்னால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி இவங்களை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த தகவலை கேட்டு இவங்க 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் நம்ம ஹீரோவையும் ஜான்சி மேடத்தையும் தான் கைஸ் ஃப்ரேம் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா சந்தேகத்துக்கு இடமா
சூப்பரான விஷயங்கள்லாம் இவங்க லைஃப்லயும் நடந்துட்டு இருக்குது. இந்த அன்சார் அலி அப்படின்றவர் செத்து போனதுக்கு அப்புறம் இருந்து ஜான்சி மேடத்தோட கணவரும் காணாம போயிட்டாரு. ஆனா ஜான்சி மேடம் வந்து இப்போ வரைக்கும் எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ண கிடையாது. சோ இவங்களுக்குள்ளேயே என்னமோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க. அங்க இருக்கிற ஒரு அதிகாரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஜான்சி மேடத்தையும் தனிப்பட்ட முறையில மீட் பண்ணி பயங்கரமான ஒரு டிராப்ல நீங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஜான்சி மேடம் சொல்றாங்க, அன்னைக்கு ராத்திரியே அவன் குளிக்கல விழுந்த போதே நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் நான் பல தடவை சொன்னேன், இவன் தான் கேட்கவே இல்லை அப்படின்றாங்க. இப்போ அங்க இருக்கிற அதிகாரி கேட்கிறாருங்க, அன்சாருக்கும் உங்களுடைய கணவர் ஃபெலிக்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நீங்க கேட்கறது எனக்கே புரியல. செத்து போன அன்சாருக்கும் காணாம போன என்னோட கணவருக்கும் எந்த விதத்துல சம்பந்தம் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஃபைனலா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, டிஒஎஸ்பி உங்க 2 பேர்த்த தான் ஃப்ரேம் பண்ண பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட பொண்ணோட இன்வால்மெண்ட் அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நிரபராதி அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இறந்து போன அன்சாருக்கு பாத்தீங்கன்னா யாஸ்மின் அப்படின்ற மனைவியும் குழந்தையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அஞ்சலி கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்றத பத்தி நம்ம ஹீரோவும் ஜான்சி மேடமும் தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு +2 பொண்ணு வந்து தீக்குளிச்சு இறந்து போனதா நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவும் ரிலேஷன்ஷிப் காரணமா. ஸோ அந்த பொண்ணு யாரு கூட கடைசியா பேசியிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பையனோடைய பேர் வருதுங்க. அந்த பையனோட வீட்டில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அவன் 5 நாளைக்கு முன்னாடியே காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீட்டையும் அவனோட ரூமையும் ஆய்வு செய்யும் போது அவன் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அந்த ரூம்குள்ள ஒரு டிஷர்ட் ஒன்று கிடைக்குங்க. அந்த டிஷர்ட்ல அவனுங்க எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை பிரிண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இதுதான் அவனோட கேங்கு. ஒரு பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி உங்க பையன் கிட்ட தான் கால் பண்ணி பேசி இருந்திருக்கான். ஸோ எப்போ வந்தாலும் அவனை எங்க கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிளம்புறாங்க. இப்போ செத்து போன அன்சரோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த அன்சர் கீழே விழுந்து இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்காது. அவனை வேணுனே யாரோ ஒருத்தங்க மூல் கடிச்சு சாவடிச்ச மாதிரி வந்திருக்குங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்துட்டு இருக்குது. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜான்சி மேடத்துக்கிட்ட போய் சொல்றாரு, நம்ம துரத்திட்டு போய் அவன் கீழே விழுந்து செத்து போனதா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் உண்மை என்னன்னா அவனை எவனோ ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ ஜான்சி மேடம் இருக்காங்க இல்லையா, இந்த அன்சர் கூட தொடர்புல இருந்த அஞ்சலியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு ஏடிஎம் குள்ள போகும்போது அங்க வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் அப்படின்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அன்னைக்கு ராத்திரி அன்சர் கூட இருந்தது நீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது நான்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போற பாக்குறாங்க. அப்போ நம்ம ஜான்சி மேடம் சொல்றாங்க, ஆக்சுவலா அந்த டைம்ல நாங்க தான் அந்த இடத்துக்கு வந்தோம். எங்களை பார்த்து தான் அன்சர் பயந்து ஓடுனா. அதுக்கப்புறம் நீ தான் காரை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பின. ஆக்சுவலா உன்னை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வரல. அன்சர் இறந்து போனதுல எங்களை ஃப்ரேம் பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து நாங்க குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும், அதற்காக தான் உன்னோட உதவியை கேட்கிறோம் அப்படின்னு சொல்ல. பட் அஞ்சலி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஸ்டேஷன்ல இருந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஆஃபீஸரை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. அஞ்சலியை வச்சு நாங்க இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம் நினைச்சோம். ஆனா அஞ்சலி ஹெல்ப் பண்றதா இல்ல, அடுத்து என்ன பண்றதுனே தெரியல சார் அப்படின்னு சொல்ல, அந்த அதிகாரி சொல்றாரு, ஒன்னு பண்ணுங்க, அஞ்சலியும் அன்சரும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருந்ததா சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போங்க. ஸோ கிரைம் சீன்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனடியாக அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. இப்போ அந்த இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு அவனான பில்டிங் இருக்குதுங்க. அந்த அவனான பில்டிங்குள்ள ஃபுல்லா சரக்கு பாட்டில்ஸா இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சரக்கு பாட்டில்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சின்ன பசங்க எல்லாம் போதையை போட்டுக்கிட்டு ஆலிஸ்னேட் பண்ணிட்டு இருந்தானுங்க இல்லையா, அவனுங்களது அப்படின்னு நமக்கு தெரிய வருதுங்க. இப்போ இந்த டிஒஎஸ்பி இருக்கிறார் இல்லையா, நேரா நம்ம ஜான்சி மேடத்தோட வீட்டுக்கு வராரு. போலீஸோட ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வீட்டை ஃபுல்லா ஆய்வு நடத்திட்டு ஃபெலிக்ஸோட போனை எடுக்கிறாங்க. ஃபெலிக்ஸ் எழுதி வச்சுட்டு போன அந்த லெட்டரையும் எடுக்கிறாங்க. இது ஃபெலிக்ஸோட ஹேண்ட் ரைட்டிங்கா இல்ல வேற யாராவது ஹேண்ட் ரைட்டிங்கா அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில் ஜான்சி மேடத்தை என்கொயரி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பிரஸ் மீடியா எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அப்போ அன்சரோட கொலை வழக்க போலீஸ் டிபார்ட்மெண்டோட தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தோணுது, அதனால தான் எல்லாத்தையும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாருங்க. இப்போ அன்சர் கூட தொடர்புல இருந்த அஞ்சலி பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஆஃபீஸ்க்கு போவாங்க. அப்போ ஆஃபீஸ்ல நியூஸ்ல இந்த விஷயம் எல்லாம் வந்துகிட்டு இருக்குங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு லேடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் இங்க வந்து விசாரிச்சுட்டு போனாங்க, அன்சரை பத்தி மட்டும் கிடையாது உன்னை பத்தியும் தான் அப்படின்னு சொல்ல, அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜான்சி மேடத்தை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா ஜான்சி மேடம் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஹீரோ சமாதானப்படுத்துவாரு, கூடி சீக்கிரம் நம்ம நிரபராதி அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடலான்ட்டு. அங்க கட் பண்ணா வழக்கம் போல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க கூட அந்த ஆஃபீஸரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, அன்சர் செத்து கிடந்தான் இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்துல அவனான பில்டிங் இருந்திருக்குது. அங்க பாத்தீங்கன்னா சில பசங்க வந்து சரக்கு போட்டுக்கிட்டு போதைக்கு அடிமையாயிட்டு இருந்திருக்கானுங்க. மேபி அவனுங்க இந்த விஷயத்த பார்த்துருந்துருக்கலாம். அவனுங்களை விசாரிச்சா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த +2 பொண்ணு செத்து போன வழக்குல அவனுங்களோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால அவனுங்க இப்ப தலைமறைவா இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. அவனுங்க எங்க தலைமறைவாயிருக்கானுங்க அப்படின்றத ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி அவனுக்கு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாருங்க. துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல வச்சு பிடிக்கவும் செஞ்சிடறாருங்க. அந்த பசங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியலங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஒரு பையன் சொல்றான். ஆனா அந்த ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா பக்காவா லாக் பண்ணப்பட்டிருக்கு, அதனால அதுல என்ன இருக்குன்றத பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ஹார்ட் டிஸ்க பாத்தீங்கன்னா இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த டிஒஎஸ்பி இருக்கிறார் இல்லையா, அவரோட உயர் அதிகாரி கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜான்சி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு இருப்பாருங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த டிஒஎஸ்பியோட பொண்ணு அஞ்சலி கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மனால அவங்க பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்படுறாங்க, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு நேரா ஜான்சியோட வீட்டுக்கு இவங்க கிளம்பி வந்துருவாங்க. ஜான்சி கிட்ட எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஹெல்ப் பண்றாங்க. முன்னொரு காலத்துல அன்சர் மற்றும் அஞ்சலி லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சில பல காரணங்கள்னால இவங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பல வருஷமா இவங்க பாத்துக்கவே இல்லை. ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அன்சர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மனைவியை செக்கப்புக்காக கூட்டிட்டு போவாருங்க. அப்ப அதே ஹாஸ்பிட்டலுக்கு அஞ்சலி அவங்க பாட்டியை கூட்டிட்டு வருவாங்க. அப்ப அஞ்சலியும் அன்சரும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. அப்போ இவங்களுடைய பழைய காதல் ஞாபகம் வருங்க. அதுக்கப்புறம் இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல போய் பேச ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அன்சர் சொல்லுவார், எல்லாம் சரியாயிரும், பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இனிமேல் இந்த வார்த்தையை உங்ககிட்ட இருந்து என்னால் கேட்க முடியாது அப்படின்னு அஞ்சலி சொல்லுவாங்க. ஏன்னா இவருக்கு தான் ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு இல்லையா. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் பழையபடி யாருக்கும் தெரியாம இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஒய்எஸ்பிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அதனால ஆளுங்களை விட்டு நம்ம அன்சாரை போட்டு பொலவலான்னு பொழந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு தெரிய வந்திருக்குது. அஞ்சலி அன்சருக்கு ஃபோன் போட்டு எனக்கு இப்பவே உன்னை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிருந்துருக்காங்க. இல்லை நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல உன்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த காட்டுப்பகுதிக்குள்ள போய் காரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த நம்ம ஜான்சியும் நம்ம ஹீரோவும் வந்திருப்பாங்க. ஒருவேளை அப்பாவுடைய ஆளுங்க தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் அந்த இடத்துல இருந்து இந்த அன்சர் அலி ஓடி இருந்திருக்கிறாரு. அன்சர் அலி போனதும் அஞ்சலி கார் எடுத்துட்டு வந்திருந்திருக்காங்க. இந்த தகவல் எல்லாம் வச்சுட்டு உயரதிகாரியை மீட் பண்றதுக்காக நம்ம ஜான்சி மேடமும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா போயிட்டு A to Z என்னென்னலாம் நடந்ததோ எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இந்த குழிக்குள்ள விழுந்த உடனே பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான வேலை வந்ததுனால நாங்க உடனடியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டோம். இப்போ இந்த டிஒய்எஸ்பி எங்களை டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எவிடன்ஸை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதற்கான காரணம் என்னன்னா அவர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்க முடியும். ஸோ அவர் இந்த கொலையை பண்ணிட்டு எங்களை பிரேம் பண்ண பார்க்குறாரு அப்படின்றத இவங்க டீடைல்டாக சொல்லிடுறாங்க. டிஒய்எஸ்பி தான் குற்றவாளி அப்படின்னு இவங்களாலையும் வாயை திறந்து சொல்லிட முடியாது. அதற்கான ஆதாரம் வேணும் இல்லையா. அதற்கான ஆதாரமா இவங்க ரோந்து பணியில் ஈடுபட்டதுக்காக போகும்போது டிஒய்எஸ்பியோட ஆளுங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அதே ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரா இருந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ல சைன் போட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜான்சியும் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் டிஒய்எஸ்பி அந்த இடத்துக்கு போய் அந்த குழிக்குள்ள விழுந்தவனை தூக்கி போட்டு கொலை பண்ணியிருக்கிறாரு. கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செத்துப்போன அன்சர் அலி வந்து சாவறதுக்கு முன்னாடி ஒரு நபர்கிட்ட இன்டர்வியூ எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த நபர் யாரு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தவர். அவருடைய பேரு சகாதேவன். அவர்கிட்ட போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சில இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரிய வருதுங்க. டிஒய்எஸ்பிக்கு ஒரு டிரைவரா இருந்திருக்காருங்க. அந்த டைம்ல ஒரு அப்பா அம்மா 2 பெண் குழந்தைகள் வந்து ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு பெண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆகுதுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இன்னொரு பெண் குழந்தைய வீட்டுல காணோம். என்னன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு ஒரு பிசிக்கல் அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்னே தெரிய வந்திருக்குது. பட் யார் இது பண்ணா அப்படின்னு தெரியலங்க. இந்த டிஒய்எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வரும்போது இந்த டிஒய்எஸ்பி பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்காம அலக்கடிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வீட்டில் வந்து பார்க்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணு காணாம போயிட்டா. எங்க போனானே தெரியலங்க. அதுக்கப்புறம் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. உனக்கு என்னமா நடந்தது, யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு உண்மைகளை சொல்லி இருந்திருக்கா. இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போகும்போது இந்த டிஒய்எஸ்பி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணுடைய அப்பா மேலேயே வந்து கேஸை திருப்பி விட்டு அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு பிளான போட்டு இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தையே யாருக்கும் தெரியாம தீய வச்சு கொளுத்தி எரிச்சிருந்திருக்கிறாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு மனசு கேட்காம அவர்கிட்ட இருந்து இப்ப தனிப்பட்ட முறையில வந்துட்டு தான் வந்து சொல்றாருங்க. ரொம்ப மோசமான ஒரு ஆள் தான் இந்த டிஒய்எஸ்பி அப்படின்றத தான் அவர் சொல்றாரு. இப்ப இவர் ஆதாரமா வச்சு டிஒய்எஸ்பி எந்த அளவுக்கு மோசமானவர் அப்படின்றத உயர் அதிகாரிங்க கிட்ட சொல்ல உடனடியாக டிஒய்எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க. ஃபர்தரா அவரை விசாரணை பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. அங்க வந்து படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தா அந்த பசங்களை எல்லாம் சேர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பசங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. அவனுங்க இந்த நியூஸை பாக்குறானுங்க. அதுல படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் ஹாலிசினேட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன் இந்த நியூஸை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டு ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலங்க. உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு போனை போட்டு இந்த மாதிரி நியூஸை பார்த்த உடனே ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றான். அதுவும் இல்லாம சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இவனுங்கெல்லாம் சரக்கு போட்டுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இவனுக்கு ஏதோ தெரியும் போல, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து இந்த ரோனியை விசாரணை பண்ணா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க எல்லாரோட போட்டோஸுமே காட்டுறாங்க. போட்டோஸ் பார்க்கும்போது ஏதாவது ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவிஎஸ்பி போட்டோ காட்டும் போது இல்ல அப்படின்றான். அப்போ இன்னொரு போட்டோ பார்த்துட்டு இவங்களை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப இந்த வழக்குல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. இப்ப ஜான்சி மேடமும் நம்ம ஹீரோவும் தனிப்பட்ட முறையில சந்திச்சுக்கிறாங்க. இந்த வழக்குல
டிஓஎஸ்பியை தாண்டி வேற ஏதோ பிரச்சனை இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா இதுதான் சரியான சான்ஸ், இந்த டிஓஎஸ்பி பயங்கர மோசமானவன் ப்ரூவ் பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு. நம்மளே போய் இதுல ஏதாவது குழப்பி விட்டோம்னா இந்த டிஓஎஸ்பி வெளியில வந்து அவனோட பவர் பயன்படுத்தி நம்மள உள்ள தள்ளிடுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையனையெல்லாம் கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டினா இவன் போதையை போட்டுட்டு ஹாலிசினேட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கே ட்ராக் மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இது இப்படியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நியூஸ் சேனல்ஸ்ல வந்து இந்த டிஓஎஸ்பி இருக்கிறார் இல்லையா, அவருக்கான என்கொயரி நடந்துட்டு இருக்குது, கூடி சீக்கிரம் தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் காணாம போன நம்ம ஜான்சி மேடத்துடைய கணவர் ஃபெலிக்ஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் நேபாளில் பார்த்தீங்கன்னா யோகா எல்லாம் பண்றதுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரிய வருதுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஜான்சி மேடம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நேரா இறந்து போன அன்சரோடைய மனைவியை மீட் பண்றதுக்காக போறாங்க. எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சு, அதனால தான் போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்மினோடைய குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வாங்கினா அந்த குழந்தை கையில ஒரு இயரிங்ஸ் இருக்குங்க. அந்த இயரிங்ஸை பார்த்து பயங்கர ஷாக் ஆவாங்க. அப்பதான் தாறுமாறான ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, இந்த போட்டோவை அந்த பையன் கிட்ட காமிச்சு யாராவது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு போட்டோ பார்த்து இவன் பார்த்திருக்கேன்னு சொன்னான் இல்லையா, அந்த போட்டோ வேற யாரும் கிடையாது, நம்ம யாஸ்மினோடது தான். அவன் ஹாலிசினேட்லாம் பண்ண கிடையாது, அந்த கிரைம் சீன்ல யாஸ்மின் நின்னுட்டு இருந்ததை பார்த்திருந்திருக்கான். அதாவது அன்சரோடைய மனைவியை அன்சரை போட்டு தள்ளி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வழக்கு வருது. இதை உறுதி செய்யற விதமா ஜான்சி போய் அந்த இடத்த கம்ப்ளீட்டா ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்பதான் இந்த இயரிங்ஸ் வந்து எவிடன்ஸா கிடைச்சிருந்திருக்கும். இப்பதாங்க விஷயம் தெரிய வருது. செத்து போன அன்சர் இருக்கிறார் இல்லையா, சாவறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலி கூட தொடர்புல இருந்திருக்கிறாரு. இத்தனைக்கும் அவருக்கு யாஸ்மின் அப்படின்ற ஒரு அழகான மனைவியும் குழந்தையும் இருக்கும் போதே அஞ்சலி கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாஸ்மின் கூட இவர் ஒழுங்கா டைமே ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. இவரோட நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றம் ஏற்பட்டு இருந்திருக்குது. இது எல்லாத்தையுமே யாஸ்மின் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி அஞ்சலியோட அப்பா ஆட்கள் அடிச்சதுனால அடிபட்டு வீட்டுக்கு வருவாரு. அப்ப என்ன எதுக்கு யாஸ்மின் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஒரு போன் கால் வந்த உடனே நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிருவாரு. இவர் எங்க தான் போறாரு அப்படின்றத பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாஸ்மின் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அப்ப காருக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத யாஸ்மின் பாத்துருவாங்க. சோ தன்னுடைய கணவர் தனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வரும். அந்த டைம்ல தான் போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க. போலீஸ்காரங்களை பார்த்தது இவர் ஓட ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று நடக்கிறது எல்லாத்தையுமே யாஸ்மின் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. போலீஸ்காரங்க போனதுக்கு அப்புறம் அந்த புதக்குழியில விழுந்து வெளியில வரதுக்கு இவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா யாஸ்மின் பாத்தீங்கன்னா அவங்க கணவரை போட்டு தள்ளி இருந்திருப்பாங்க. இப்ப ஜான்சி மேடம் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, இந்த விஷயத்தையெல்லாம் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஜான்சி மேடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு வேலையை பார்க்கறதுக்காக போயிருவாங்க. நம்ம ஹீரோவும் வழக்கம் போல ஸ்டேஷனுக்கு போய் வேலையை பார்க்க போறாரு. யாஸ்மின் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்க போறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் காரணம் டிஒஎஸ்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஒஎஸ்பியா பக்காவா இவங்க மாட்டி விட்டுட்டாங்க. டிஒஎஸ்பி அன்சரை கொலை பண்ணலானா கூட அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு இப்போ பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.